ஹாய்மா. ஹாய். கிட்டத்தட்ட 9 மாசம் கழிச்சு நீண்ட இடைவெளி. ஆமா, ரொம்ப நீண்ட இடைவெளி. நானும் அப்பாவும் வந்து இப்ப நரிட்டோ பார்க்க போறது. இது இப்ப கிட்டத்தட்ட 15 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நரிட்டோ வந்து. சரி, மொத்தமா கொஞ்சம் எபிசோட் வந்ததுக்கப்புறம் கண்டினியூவா போடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ வரைக்கும் அந்த சீனெல்லாம் பார்க்காம அப்படியே இருக்கும். இன்னைக்கு தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டைமு. அந்த சாஸ்கே வந்து சாக்குரா குத்த வந்து அந்த சீன் வரைக்கும் தான் நாங்கள் பார்த்தது. என்ன நடந்துச்சு, நரிட்டோ அந்த பிளட் யார் உடம்புல இருந்து வந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய முன்னாடி கொடுத்த அதே ஆதரவை மறுபடியும் கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 215 எபிசோடு வந்து 215. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப சொல்லு ககாஷி, கடன் வாங்கிட்டு வந்த ஷரிங்கான வச்சு இத சமாளிக்க முடியுமா? உண்மைக்கும் போலிக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை இப்ப காமிக்கிறேன். இப்ப இவங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சு. ஆமா, அத்தை. ஆனா இவனுமே கொஞ்சம் வீக்கா தான் இருக்கான். ஆமா, டான்ஸோ கூட சரியா தெரிய மாட்டேங்குது. என்னோட சரியா தெரியல. என் பார்வை அத்தை. என்ன இருந்தாலும் மாத்த முடியலையா அவன் ஊரையும் ஃபேமிலியும் அழிச்சவங்கள கொல்லணும், அதுதான் வெறி அவனுக்கு. டார்கெட்ல இருக்கேன். அவன் அண்ணன் வேற இறந்துட்டேன்ல, இந்த ஊருக்காக தானே இறந்தேன், லீவ் வில்லேஜ் காண்டி. அதுதான் என்னென்னமோ கெஞ்சிக்காரி பாக்குறா, கூட கூட்டி போச்சுடுறா. அந்த பழைய நினைவுகள் தான் அவனுக்கு வந்துட்டே இன்னும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்க. பழைய நினைவுகள் வந்துட்டே இருக்கும். அதுதான் யார ரத்தம் வந்துச்சுல, அது யார குத்தினான்றது பார்க்காம அப்படியே முடிஞ்சு போச்சு. அதோட இங்கிட்ட யாரோ வந்து அப்படியே தூக்கிட்டு போறாங்க. நைட்டோ மாதிரி இருந்துச்சு, நைட்டோ மாதிரி. ஆமா, ஐயோ, நரிட்டோ கண்ணுல இருந்தே ரத்தம் வருது. நரிட்டோ கண்ணை குத்திட்டானா? இல்ல கன்னத்துல. ஓ, கன்னத்துல கிராச் ஆயிடுச்சு. கத்தி இப்படி எடுத்தால, அப்படியே கன்னத்துல அப்படி உரைச்சிடுச்சு நைட்டோவுக்கு. அன்னைக்கு பார்த்தப்போ இந்த எபிசோட அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். ககாஷி இந்த இவனுங்கிட்ட வந்தாங்க. சாஸ்கே வந்துருச்சு அவனுக்கு. நைட்டோ குத்திட்டானு அவன் தான் யாரையுமே பார்க்க மாட்டேங்கிறான்ல. அவனுக்கு தனியா போய் உட்காந்துட்டான் போல. இப்படி கடைசியில கக்காசிக்கு இவனுக்குமே இப்படி சண்டை வந்துச்சு. ஆனா இவ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பார்க்கறான்? இவனதான் மாத்த முடியாது. ரெண்டு பேரையும் காப்பாத்திருக்கேன். நான் தான் இப்ப இல்லையே. இவன் தெரிஞ்சேதான் உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். அவன் தான் டோட்டலா மாறிட்டான். அதாவது இன்னும் அவங்க பழைய இதுலயே ஜாஸ்தி நினைக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டாவே நினைக்கிறாங்க. என்ன ஆமா, ஒரே டீமா இருந்தோம்னு நினைச்சு பேசிக்கிட்டே இருக்கேன். அவன் அந்த இதுக்கே வரல. ஆனா சாஸ்கே வந்து எதிரியா பாக்குறேன் அவங்கள. இருந்தாலும் சாக்குராவை கொல்ல நினைக்கிறதெல்லாம் டூ மச்பா. பாவம். அதே பாவம். டோபி தெரிஞ்சுச்சுல. சொன்னத நம்பலாமா வேணாமான்னு தெரியல. ஒருவேளை அது வெறும் கட்டுக்கதையா கூட இருக்கலாம். இவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, தெரிஞ்சிருச்சு நருட்டோக்கு. எங்க பாரு நருட்டோ, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்து உனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்ததே இல்ல. என் வழி உனக்கு புரியாது. ஒரே மைண்ட் செட்ல தான் இருக்கேன். உன்னை திரும்ப கூட்டிட்டு வரதா வாக்கு கொடுத்தா, இப்பவும் அதுதான் சொல்றான். காப்பாத்த போறீங்களா? யாருகிட்ட இருந்த? இவனுக்கு என்னதான் ஆச்சு? இவங்கிட்ட இருந்து இவனை இருந்து சாஸ்கே. ஆனா நீ அதை செய்யறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் பழி வாங்குறதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். வாய்ப்பே இல்லை, இவனை மாற்றவே முடியாது. என்னமோ சொல்லி பார்த்தாங்க, ஒன்றும் முடியலையே. வருஷம் வெறி தீந்துருச்சு. இத்தாச்சு ஏமாத்தினவனை காலி பண்ணிட்டேன். டான்ஸோ கொண்டுட்டான்ல. டான்ஸோ உன்னோட ரைட் ஹேண்டர் ரெடி பண்றதுக்கு மொத்தமா எத்தனை உச்சி ஹாச கொன்ன?
பூரா அவ்வளவுதான் அவங்க கிட்டத்தட்ட பவர் ஒரு 10 இது வச்சிருக்கான். இவன் சொல்றானோ அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அவன் இறந்துட்டான்ல. இல்ல இந்த விஷயத்த பூரா அவங்ககிட்ட சொல்றேன். எப்படி இறந்தேன்றது. டான்ஸோ செத்துட்டானோ சாஸ்கே டான்ஸோவை கொன்னுட்டானா? தெரியும். இப்பதான் தெரியும் சாஸ்கியோட பவர் எவ்வளவுன்னு சொல்லி. கக்காசிக்கு படைஞ்ச ஷினோபி வேர்ல்ட்ல இருந்து உச்சிஹாவை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். ஏங்க அழிப்பேன். போடா போ. வில்லேஜே காலி பண்ணணும் மொத்தத்துக்கு. வில்லேஜோட இருக்கிற பந்தத்தை மொத்தமா அழிச்சாதான் சுத்தம் செய்ய முடியும். அப்படி செய்யும் போதுதான் உச்சிஹாச மொத்தமா திரும்ப கொண்டு வர முடியும். இப்படி அது உணர்ச்சியால இவன் எல்லாரையும் பழி வாங்கணும்னு துடிக்கிறான். சாஸ்கே இந்த மாதிரி மாறதுக்கு காரணமா அதுதான். பவர் இருக்கு சாஸ்கேட்டையும். ஆனா நருட்டோட்டையும் பவர் இருக்கு. நம்ம எல்லாரோட வாழ்க்கையுமே புரட்டி போட்டு ஒண்ணுமே பேச்சே காணாம நருட்டோட்ட ஒரு பவர் இருக்கு. யார் தெரியுமா? இல்ல ஒண்ணும் பேச்சே இல்லையே. ஐயோ இந்த எலும்பு கூட மாதிரி செத்தானே, அவன் பேரை மறந்துட்டேனே. ஐயோ அவன் வந்து சேலகுலானா மாறுறேன். ஆனா கக்காசி என்ன சொல்ற, நானே பாத்துக்கிறேன். கக்காஷி சென்சே, நாங்க போக மாட்டோம். இங்க நடக்க போற விஷயத்த நீங்க யாரும் பார்க்காம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இங்க இருந்து கிளம்புங்க. ஒருவேளை கக்காசியே சாஸ்கே போட்டுவானா தெரியலையே. மேல இது எல்லாத்தையும் இவன் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கான். ஆமா உண்மைதான். வேண்டாம் சாஸ்கே. இந்த இவ வேற இவளையே ஹெல்ப் பண்ணா, இவளையே கொண்டு வந்து யோசிக்கவே இல்லை. கரீன் உன்னால ஜெயிக்க முடியாது. அவங்கிட்ட இருந்து பவரை ஃபுல்லா எடுத்துக்கிடுவேன். ஆமா அவ செத்தாலும் பரவாயில்ல சொல்லி தாக்கிடுவேன். அவளை பத்தி யோசிக்க மாட்டேன். இவ யோசிச்சு பாக்குறான். ஆமா இவளே யோசிக்கவே இல்ல. நான் செத்துருவான்னு நினைச்சேன். ஆனா ஆக்சுவலா உயிரோட தான் இருக்கா. சுயநலமாவே இருக்கானுங்க இப்படி. ஒரே விஷயம் அந்த மைண்ட் ஒரே இதுலயே இருக்கு அவனுக்கு. ஆனா இட்டாச்சி நல்லவனா இருந்தாங்க. எப்படி நான் அவன் தான் கெட்டவன் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சாஸ்கேவை கொல்ல போறீங்களா என்ன? ஏங்க விட மாட்டேங்கிறானே அதுலயே. இல்ல முடியாது. புடிச்சுக்கிட்டேன் அவனை. ஐயோ இவன் கொல்ல போறேன். ஐயோ ஆத்து புடிச்சு வச்சுக்கிட்டியா? நான் இவன் போய் கக்காசி ஏதாவது ஆயிரம் சொல்லிட்டு இவனே போய் நேரடியா தாக்குறேன். ஐயோ இவனோட இவன் சாஸ்கைக்கு தானே பவர் ஜாஸ்தி. ஐயோ சாப்பிடுச்சிரும். பவர் ஒண்ணு என்ன தெரியல. அது சின்ன வயசுல போனேன். ஆனா இப்ப சாஸ்கைக்கு பவர் கூட ஆயிடுச்சு. கடைசியா மோதுனது அந்த வாட்டர் ஃபால்ஸ் 3 ஒக்காகே கிட்ட அந்த கூட இது ஆயிருவானே. அப்புறம் 9 வர வெளியில வந்துருமே. இப்ப ஆனா கண்ட்ரோல் பண்ண கத்துட்டேன். ஆனாலும் இவனுக்கு இருக்கிற பவர் இல்லையே. என்ன இவனே சொல்றத இது பண்ண ஒன்னும் கட்டுப்படுத்த முடியல அவனை. இல்ல நரட்டவே இவனை கொல்ற அளவுக்கு போயிட்டேன். சின்ன வயசு கனவுல வந்து ஆனா ஒண்ணு நருட்டோ வந்து அவன் அண்ணனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கான். ஆனா எப்படி கொல்லுவேன்? கொல்ல போறேன் அடுத்ததான் போறேன். ஐயோ ஒரு பெரிய பிரளயமே ஆகும். அப்பா சிதோரியாவே ரசம் சொன்னேன். 2 பேருக்குமே பவர் கூடுதல். அதே பாவம்டா 2 பேரும் நினைச்சு பாருங்கடா கொஞ்சமாவது பழகுன பாசத்தை. ஐயோ எங்க பாசம் இவன் ஒண்ணும் இருக்க மாட்டேங்குது. நருட்டோவை கூட சரி பண்ணிக்கலாம். நருட்டோ வந்து இறக்க குணம் இல்லவன். இவன் சுத்தமா மிருகமாவே மாறிட்டானே. 2 பேரும் அப்படியே
மேல போயிட்டாங்களா? இல்ல செத்தே மேல போயிட்டாங்களா 2 பேரும்? கிராமத்துல இருந்த எல்லாருமே என்ன வெறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் எனக்குள்ள இருக்கிற அந்த நைன்டேல் பீஸ்ட். எனக்கும் ஊர் மக்கள் மேல வெறுப்பு மட்டும் ஏங்க தான் இருந்தது. இப்ப 2 பேரும் மோதுனாங்க, செத்துட்டாங்களா? உசுரோட பேசுறாங்களா? இல்ல நினைவு மட்டும் பேசுதா? ஏதோ நினைச்சு பாக்குறேன். நினைவு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இத நீதான் சுத்தம் பண்ணி ஆகணும். அந்த பையன் தானே? ம். ஆமா, இந்த பையன் ஏன் இன்னும் இந்த ஊர்ல இருக்கான்? அதுதான் எனக்கு புரியல. கேக்கு நம்மள பத்தி கவலையே இல்ல போல இருக்கு. வாய மூடு. அப்பவே பூராச்சு. இவனுக்கு யாரையுமே பிடிக்கும். அப்ப வந்து எல்லாரும் வெறுப்பாங்கல்ல, ஆமா. அதனால எதுக்காக இப்ப என்ன தள்ளி விட்டீங்க சொல்லுங்க. இந்த புடி இதுதானே உனக்கு வேணும். ஐயோ உண்மையா? பாவம். மரியாதை இங்க இருந்து போயிடு. திரும்ப இங்க வந்து எப்படிலாம் அசிங்கப்படுத்துறான் இவன். ஆமா. இவன் ஒருத்தன் ஹெல்ப் பார்வை. எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க இருக்கிற எல்லாருமே நீங்களும் என்னுடைய டீச்சரா இருந்தாலும் எதுக்காக எல்லாருமே என்ன ஒரு மாதிரி வினோதமா பாக்குறீங்க? அது ஏன் என்ன அருவருப்பா பார்க்கணும்? நான் புழு பூச்சி கிடையாது. நானும் ஒரு மனுஷன். பாவங்க. நரிட்டோ உசுமதி. நைன்டல்ஸ் இருக்கிறதுனால இவனுக்கு தெரியாதுல்ல, குட்டி பிள்ளையா சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால இவனுக்கு தெரியாது. ஒரு தடவை எடுத்து வச்சாலும் நானும் உன்ன மாதிரி மாற நிறைய வாய்ப்பு இருந்தது. சொல்லப்போனா கிராமத்தையே முழுசா அழிச்சிருப்பேன். இந்த ஆமா எனக்கு பண்ண டார்ச்சருக்கு சாஸ்கே கூட யார் டார்ச்சர் பண்ணலங்க. அவனை நல்லா வச்சுக்கிட்டாங்க. ஆமா. ஆனா உலகம் மொத்த பிரஷர் இவனுக்கு தான் இருந்துச்சு. அப்படி இருந்து சமாளிச்சு நேரம் முடிஞ்சு, வாங்க போலாம். வரே இருங்கம்மா. எல்லாரும் வீட்டுக்கு விட்டு எங்கேயோ அந்த பையன் கூட விளையாடாதீங்கன்னு சொன்னல. நரட்டோ நினைச்சா பாவம். சின்ன பிள்ளைல இருந்து பாவம். ஆனா அவன் வந்து பாருங்க எவ்வளவு நிதானம், பொறுமை எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். ஆனா சாஸ்கே வந்து இவ்வளவு அரவணைப்புல எல்லாரும் நல்ல ஒரு பேரும் புகழோட வளர்ந்தவன். ஆனா அந்த இது இல்ல. நல்ல நிறைய பக்குவப்படுத்தி விட்டார்ல நிறைய. அவனையும் காப்பாற்ற முடியாது பாவத்தை. உண்மை எது நீ பேர் என்ன? சொல்ல விடாம தடுத்தோம். என்ன தவிர எல்லாருக்கும் அத பத்தி எப்படி தெரியும்? இருப்பா, உனக்கு நான் சொல்றேன். இந்த ஊரையே புரட்டி போட்ட 9-tailed fox உனக்குள்ள தான் இருக்கு. அப்பதான் தெரிஞ்சிரு போல. 9-tailed fox இப்ப உனக்குள்ள தான் இருக்கு. தலையே நடந்தத மறைக்கணும்னு பாக்குறாங்க. அதனால யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. யாருக்குமே பிடிக்கல. நாலாவது உக்காக்கியோட பையனா வந்து மரியாதை இல்லாம போச்சு எங்க பாவத்தை. ஆனா நல்ல வேலை. யாரு அவங்க இருக்கா இருக்கா. நமக்குன்னு ஒரு இவன் மேல பாசம் வந்தது அவனுக்கு காரணம். இருக்கா சென்ஸ் இவன் பொறுப்புலதான் விடுவேன். உனக்கு ஏற்பட்ட வலி வேற யாருக்கும் வரக்கூடாது. ஆனா நீங்க காப்பாத்துனீங்க. அப்போ எனக்கு நீயும் என்ன மாதிரி தனியா இருந்தன்னு மட்டும்தான் தெரியும். எனக்குள்ள அந்த 9 tails, நீ உன்னுடைய குடும்பத்தை இழந்து நின்ன. பாதையும் ஒரே மாதிரி தான். நமக்கு எப்பவுமே கஷ்டங்கள் மட்டும்தான். உண்மையில பாவத்தை உன்னை நான் பார்த்த ஒவ்வொரு தடவையும் உன் பக்கத்துல உட்கார்ந்து உன் கூட பேசணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்கேன். ஒருவேளை இருக்கிற நீ என்ன முழுசா புரிஞ்சுக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா என்னால பேச முடியல. ஏன்னா ரொம்ப பொறாமப்பட்டேன். ஏன்னா நீ செஞ்ச எல்லாத்துலயுமே நீ பெர்ஃபெக்ட்டா இருந்த. அதனாலயே நாம 2 பேரும் எதிரிகளா இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இவனை மோட்டிவேஷன் பண்ணிக்க. அதனாலதான் சாஸ்கே, அந்த ஒரு நாள்ல இருந்து நீதான் என்னுடைய குறிக்கோளா இருந்திருக்க. முடிஞ்சு போச்சா? ஐயோ என்ன 2 சீன் கூட பார்த்த மாதிரி தெரியல, அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. அவங்க அந்த பழைய பிளாஷ்பேக் எல்லாமே அவங்க ஓடுவாங்க இன்னைக்கு வந்து. ஆனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தா கூட எனக்கு டபக்குன்னு இந்த ஒரு 20 நிமிஷம் வீடியோ போனதே தெரியல. அந்த அளவுக்கு வந்து
எமோஷனல் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. அடுத்தடுத்த வீடியோ எப்படி போகுது அப்படிங்கிறத நான் பார்க்கறது ரொம்ப ஆர்வமா இருக்கேன். மறக்காம உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட லைக் பண்ணி எப்பவுமே வந்து மறக்காம லைக் பண்ணிருங்க.